மக்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இத்தனை தங்கின கும்பலுக்கு கரங்களும் சுடுப்பாங்க. அத மாதிரி மக்கமா நகரத்தில் உள்ளவர்களுக்கு காபத்துல்லாவுடைய சிறப்பு மரியாதை தெரியாது. மதீனாவுல உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய சிறப்பு மரியாதையும் தெரியாது. அதுபோல சில சில ஊர்களில் அந்த ஊரில் உள்ள ஆட்களுக்கு அந்த ஊரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒளிமாற்றக்கூடிய சிறப்பு மரியாதையும் தெரியாது. ஏன்னா இந்நேரமும் கண்ணுக்கு பட்டு கொடுக்கிறவாருங்க. அதனால் இந்த நேரமும் கண்ணுக்கு தெரிகிறதுனால அதனுடைய சிறப்பு வழங்குறது இல்லை, உயர்வு வழங்குறது இல்லை, மதிப்பு வழங்குறது இல்லை. இதனால மரியாதை குறையாகத்தான் நடந்து கொள்வாங்க. இது எல்லா ஊரையும் நடக்கிறதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த முஸ்லிம்கள் அவங்க எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்குறவாகத்தான் மதிச்சாங்க. மாலிஹால் ரசூல் யாகுலு தஆம் வயம்ஷி பில் அஸ்வாக். இந்த ரசூலுடைய சொல்றாரு, எங்களை போல தின்றாரு, எங்களை போல குடிக்கிறாரு, எங்களை போல ரோட்ல நடமாடுறாரு, எங்களை போல கையாளம் கேட்கிறாரு, இவர் எப்படி நபியாக என்று கேட்டார். இவர் எப்படி நபியாக என்று கேட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு மறுபடியும் எப்படிங்களா குர்ஆன்ல பல இடங்களில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜின்களாக இருந்தா ஜின்களத்தான் ரசூலாக அனுப்பியிருக்கோம். உலகத்தில் வாழ்றவன் மலக்குகளாக இருந்தா மலக்கத்தான் ரசூலாக அனுப்பியிருக்கோம். இதுக்கு மாறாக பூலோகத்தில் வாழ்றவன் யாரு? மனிதனியா வாழ்றான். அதனால ஜின்ன ரசூல் அனுப்பினா பயம் ஓடிடுவான், மலக்க ரசூல் அனுப்பினாலும் பயம் ஓடிடுவான். அப்ப மனித இனத்தில் ஒரு நாள் அனுப்பினால்தான் அந்த தூதுத்துவத்தை சரியா எட்டி வைக்கப்படும், நேர்வழி காட்டணும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிலே இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் தூதுவராக அனுப்பினார். ஆனால் அவர்கள் அதிகமான பேர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கிக் கொள்ளவில்லை, உயர்வானவர்கள் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஆதத்துடைய மகன் என்று பார்த்தாங்க, அபூ தாலிபுடைய யத்தீம் என்று பார்த்தாங்க, ஆமினா பெற்ற மகன் என்று பார்த்தாங்க. இதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவப்பட்டு